பீகாரில் ஒரு குக்கிராமத்தில் இருந்து இந்த இளைஞர் யுபிஎஸ்சி தேர்வில் பாஸ் ஆனதாக கூறி கிராம மக்களே சேர்ந்து கொண்டாடும் காட்சிதான் இது. நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் வந்துட்டாருடா என மக்கள் அனைவரும் பெருமைப்பட்டு கொண்ட அடுத்த நாளே அதில் புஸ்வானம் கொளுத்து விட்டு எஸ்கேப் ஆகியுள்ளார் அந்த இளைஞர். கிராம மக்கள் முதல் எம்எல்ஏ வரை அனைவருக்கும் அல்வா கொடுத்த அந்த இளைஞர் யார்? ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லி மோசடியை அரங்கேற்றியது எப்படி? பீகார் மாநிலம் ஷேக்புரா மாவட்டத்தில் உள்ள ஃபதேபூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரஞ்சித் குமார். பட்டப்படிப்பு முடித்த இவர் டெல்லியில் உள்ள பிரபல ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி வகுப்பில் படித்து வந்ததாக பெற்றோரிடம் கூறியுள்ளார். இந்நிலையில் சமீபத்தில் யுபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் ரஞ்சித் 440 ரேங்க் எடுத்ததாக தனது பெற்றோரிடம் கூறியதும் அவர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். இதை அறிந்த ஊர் மக்கள் கொண்டாடி தீர்த்தனர். இந்த செய்தி ஊர் முழுக்க பரவ அதிகாரிகள் முதல் முன்னாள் எம்எல்ஏ வரை அங்கு சென்று ரஞ்சித்தை பாராட்டியுள்ளனர். முன்னாள் எம்எல்ஏவான விஜய் சாம்ராட் ரஞ்சித்துக்கு பணப்பரிசு வழங்கியதுடன் மாலைகள், பூங்கொத்துகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து கௌரவித்தார். இந்த காட்சிகள் ஊடகங்களில் வெளியானது. அப்போது பேட்டி கொடுத்த ரஞ்சித் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டுமே படித்து 440 ரேங்க் எடுத்ததாக கூறி அப்பகுதி மாணவர்களுக்கு டிப்ஸ் வழங்கினார். இந்த நிலையில்தான் மாஹுவி காவல் நிலையத்தின் பொறுப்பதிகாரி ஒருவர் ரஞ்சித் குமாரின் நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்தார். அவர் ரஞ்சித்தை அழைத்து, உன்னுடைய அட்மிட் கார்டு மற்றும் ஆதார் கார்டு நகல்களை கொடு, நாங்கள் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என கேட்டார். ஆவணங்களை கேட்டவுடன் ரஞ்சித் பதற்றமடைந்தார். வீட்டில் இருக்கிறது, எடுத்து வருகிறேன் என கூறி சென்றவர் தனது செல்போனை அணைத்துவிட்டு கிராமத்தை விட்டே எஸ்கேப் ஆனார். செய்தியாளர்களும் போலீசாரும் ரஞ்சித்தின் வீட்டிற்கு சென்றபோது அவரது குடும்பத்தினர் அவரை எங்கே இருக்கிறார் என தெரியாது என மழுப்பினர். இதன் மூலம் அவர் சொன்னது அனைத்தும் பொய் என்பது ஊர்ஜிதமானது. இதன் பின் நடத்தப்பட்ட விசாரணையில் தேர்ச்சி பெற்றது இந்த ரஞ்சித் குமார் இல்லை என்றும் அது கர்நாடகாவைச் சேர்ந்த வேறொரு ரஞ்சித் குமார் என்பதும் தெரிய வந்தது. இது மட்டுமில்லாமல் இந்த பீகார் ரஞ்சித் குமார் தேர்வே எழுதவில்லை என்பதும் தெரிய வந்ததை கேட்டு கிராம மக்களே அதிர்ச்சியில் உறைந்தனர். ஊர் மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோ போல தெரிய வேண்டும் என்பதற்காகவும் தனது குடும்பத்தின் மதிப்பை உயர்த்தவும் அவர் இந்த பொய்யை கூறியுள்ளார். ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றால் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் மற்றும் உள்ளூர் அமைப்புகள் வழங்கும் பரிசு பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பெறலாம் என்ற ஆசையும் இவருக்கு வந்துள்ளது. தேர்வே எழுதாமல் நான் ஐஏஎஸ் ஆகிவிட்டேன் என கூறி உள்ளூர் மக்கள், முன்னாள் எம்எல்ஏ, தொலைக்காட்சிகள் என அனைவரையும் ஏமாற்றிவிட்டு இளைஞர் எஸ்கேப் ஆன சம்பவம் பீகாரில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.